அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, எல்லாருமே ஜிடிஎஸ் ரிசல்ட் எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ செக் பண்ணிட்டு என்னோட நேம் இல்லை, என்னோட நேம் வராதா, ஸோ என்ன ரீசன்னால நான் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலையோடு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆகாதவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் கிடைச்சிருக்குது. அது என்ன அப்டேட்ன்றதை தெளிவா நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம டோட்டலா எத்தனை மெரிட் லிஸ்ட் வரப்போகுது அதற்கான அப்டேட் நம்ம சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம மெரிட் லிஸ்ட் 1ல 378 மார்க் எடுத்தவங்களுக்கே கிடைச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பா அனைவருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி இப்போ இனிமேல் பாத்தீங்கன்னா அப்ளை பண்றவங்க ஓகேங்களா, இனிமேல் அப்ளை பண்றவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இந்த மெரிட் லிஸ்ட் 1ல எதை பேஸ் பண்ணி இதுல கொடுத்துருக்குறாங்க, ஏதாச்சும் மாற்றங்கள் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆகாதவங்களுக்கு ஓகேங்களா, மெரிட் லிஸ்ட் 2ல வாய்ப்புகள் இருக்குதா, மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வரப்போகுது, மெரிட் லிஸ்ட் 3 எப்போ வரப்போகுது, மெரிட் லிஸ்ட் 4 எப்போ வரப்போகுது, 5 எப்போ வரப்போகுது, டோட்டல் லிஸ்ட் எத்தனை வெளியாக போகிறது, ஸோ அதற்கான நம்ம ஒரு அப்டேட் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம மெரிட் லிஸ்ட் 2ல எவ்வளோ மார்க் இருந்தா உங்களுக்கு இந்த அரசு வேலை கிடைக்கும், இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ செலக்ட் ஆகியிருக்கவங்களுக்கு சரிங்களா, இப்போ மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு போகணும், எந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போகணும், எத்தனை தடவை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரியான வெரிஃபிகேஷன் நடக்கும், ஸோ இதை பத்தின முழு அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது அடுத்ததா இந்த மெரிட் லிஸ்ட் 1ல எவ்வளோ கட் ஆஃப் இருந்தவங்களுக்கு கிடைச்சிருக்குது, மெரிட் லிஸ்ட் 2ல என்ன கட் ஆஃப் இருந்தா கிடைக்கும், ஸோ அது மட்டும் இல்லாம கன்ஃபார்மா மெரிட் லிஸ்ட் 2 எந்த டேட்ல வெளியாக போகுது, ஸோ இதை பத்தின அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம மெரிட் லிஸ்ட் 1ல யார் யாருக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க, இதுல அதிகப்படியாக நிறைய மாற்றங்கள் நிகழ்த்தியிருக்கிறாங்க இந்த 2025 டு 2026க்கான போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்ல நிறைய மாற்றங்கள் நிகழ்த்தியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம மெரிட் லிஸ்ட் 2 வருவதற்கு முன்பாகவே செலக்ட் ஆன நபர்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நாங்க ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் அனுப்புவோம் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ அது யார் யாருக்கெல்லாம் வரப்போகுது, எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் முதல்ல வெளியாக போகிறது, ஸோ அதை பத்தின அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததான் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆனவங்களுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றது, ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம வீட்டுக்கே வருமா, இல்ல டிஆர்பி சரி இந்த ஜிடிஎஸ் ஓட அஃபிஷியல் வெப்சைட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வெப்சைட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, டவுன்லோட் பண்ணிக்கணுன்றதுக்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்க உங்களுக்கான சந்தேகங்களுக்கான அனைத்து கேள்விகளும் இதுல இருக்குது. ஸோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க. இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸ், ஸோ ரொம்ப பயனுள்ள வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் மெரிட் லிஸ்ட் 1 செலக்ட் ஆன நபர்களுக்கு அனைவருக்குமே வந்திருக்கு இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கோம் அப்படின்றத இல்லையா.
ஸோ அடுத்ததான் மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்ப வெளியாக போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்ச் இறுதிக்குள்ள 31க்குள்ள அடுத்த மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்றத இந்த வெப்சைட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஎஸ் என்கேஜ்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்ல இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கால் பண்ணி ஹெல்ப்லைனுக்கு விசாரிக்கும் போதும் அவங்களுமே அதே அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால இன்னும் விரைவில் வெளியிடப்படும் மெரிட் லிஸ்ட் 2. ஓகேங்களா? மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆகாதவங்களுமே மறக்காம நீங்க மெரிட் லிஸ்ட் 2லயும் செலக்ட் ஆகுவீங்க. ஸோ வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மெரிட் லிஸ்ட் 1ல என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 97%க்கு மேலேயாவது இருந்தாதான் இந்த மெரிட் லிஸ்ட் 1ல வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்து 90%, 80%, 85, 95 இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் வச்சிருக்கவங்க நாங்க மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆகல. ஸோ அப்போ வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்க வேற வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து தெளிவா ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க லக்க பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ் வேலையில 490 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்குது, 370, 80 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்குது, 400 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்குது, 477 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடைக்காம போயிருக்குது. ஸோ என்னன்னா அவங்க அங்க இடத்த சூஸ் பண்ணி அப்ளை பண்றது பொறுத்து இருக்குது. எந்தெந்த இடத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்றத பொறுத்து தான் இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றத டிசைட் பண்றதே. சரிங்களா? ஸோ அதை வந்து எல்லாருமே நீங்க என்ன ஃபர்ஸ்ட்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி கட் ஆஃப் வந்து இந்த மெரிட் லிஸ்ட் 1க்கு அட்லீஸ்ட் நீங்க 97க்கு மேல அது இருந்திருக்கணும். மெரிட் லிஸ்ட் 2க்கு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 95% ஆவது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்னா, நீங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னா. ஆனா நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க ஒரு 80, 85%, 70% இந்த மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சொன்னது எல்லாமே ரொம்ப 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 அவுட்டர் ஏரியா, யாருமே வந்து கன்சிடர் பண்ணாம இருக்கிற ஏரியாஸ் தான் நம்ம வந்து எல்லாருக்குமே சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுமே அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மெரிட் லிஸ்ட் 2ல அவங்க நேம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மெரிட் லிஸ்ட் 2லயுமே வரல அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 3ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம மெரிட் லிஸ்ட் 7, 8 வரைக்கும் வந்தா கூட அது வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து எந்த லிஸ்ட்ல வேணும்னாலும் நம்மளுடைய நேம் வந்து வரலாம். ஓகேங்களா? இப்போ ஓகே, அதெல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க வருகின்ற ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ள, ஓகேங்களா? வருகின்ற ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ள டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு ஓகேங்களா, மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆயிருக்க அனைவருமே எல்லாருமே உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், ஃபோட்டோஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்ஸ், எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்ஸ், அது மட்டும் இல்லாம தமிழ் வழி, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் வழி சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருக்கிற என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்குது உங்ககிட்ட, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே மஸ்ட்டா தேவைப்படும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டா நீங்க கொண்டு போகணும். சரிங்களா? இது எல்லாமே கண்டிப்பா நீங்க வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போகணும். அதுவும் ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க இடத்துக்கு நீங்க வெரிஃபிகேஷன்ல போயிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அது வந்து பிசிக்கலா டச் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ட்ரைனிங் குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா இதுல வந்து மெரிட் லிஸ்ட் 2ல வந்து ஓகேங்களா, மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாச்சு இல்லையா? அதுல செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும்தான் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் 2 வருவதற்கு முன்பாகவே எஸ்எம்எஸ் மெயில் வந்துடும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சரிங்களா? இந்த ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 2க்கும் சரி 1க்கும் சரி, இப்போ வந்து செலக்ட் ஆன மெரிட் லிஸ்ட் 1க்கு வந்து எப்படிலாம் நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க யாரும் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க வீட்டுக்கு, அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு மெயில் வந்து அனுப்புவாங்க. இல்லன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரே அனுப்பிடுவாங்க. சரிங்களா? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு தான் நீங்க வெரிஃபிகேஷனுக்கு போகணும். அதுவும் ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ள. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 வெரிஃபிகேஷன் இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணணும். அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புல யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இதுல வந்து ஒரு குடும்பத்தில முதல் கிராஜுவேட், ஓகேங்களா? முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு அதோட சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து இதற்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் என்னன்னா, அடுத்ததா வந்து இதுல வந்து ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை, ஸோ முன்னாள் ராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் அடுத்ததா முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க.
கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுல வந்து முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் வந்து முன்னுரிமைன்றது வழங்கியிருக்காங்க அடுத்தடுத்து. சரிங்களா? ஸோ இது மெரிட் லிஸ்ட் 2 வந்து இந்த மார்ச் இறுதிக்குள்ள கண்டிப்பா வெளியிடப்படும். மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆனவங்க எல்லாருமே ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ள நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிடணும். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.